சொல்றவங்க பிரேயர் தொடங்குறீங்களா? ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. கஸ்தூரி அம்மா சொல்லுங்கம்மா. இறைவணக்கம். இறைவணக்கம். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் பெறுவேன் கோலம் பிரித்தும் கரிமுகத்தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய தேவஸ்ரீ ரகுநாதாய நாதாயா சதாயா பதையே நமக. ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவருஷ்யாய நமதாம் காமதேனுவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சரணம் குருவே வாழ்க. வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லாருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். குரு வாழ்க. குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். நம்ம ஜோதிடம் சொல்வதற்கு 3 விஷயம் நமக்கு தெரிய வேண்டும். ஒன்று ராசி காரகத்துவம், 2வது பாவ காரகத்துவம், 3வது கிரக காரகத்துவம். நம்ம சவுண்ட் அதிகமா இருக்கு. குழந்தைகள் சவுண்ட் அதிகமா இருக்கோ? ஆமாய்யா. ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம் அப்படின்னு 3 காரகத்துவம் நமக்கு தெரியும். இதுல முக்கியம் பாவ காரகத்துவம். பாவ காரகம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவா நமக்கு தெரியணும். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பிறப்பின் துவக்கத்திலிருந்து அவன் என்னென்ன அனுபவிக்க போகிறான் என்பதனை அந்த பாவம்தான் தீர்மானம் செய்கிறது, பாவம்தான் முடிவு செய்கிறது. அப்போ பாவம் என்பது கதாபாத்திர மாதிரி பாவனை செய்கிறது அல்லது நடிக்கிறதுன்னு அர்த்தம். இவர் இந்த நாடக மேடையில் நடிக்க போறாரு அப்படின்னா அந்த பாவம் தான் முக்கியம். அப்போ பாவகாரகம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பாவங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். இப்போ 12 பாவங்கள் இருக்கு அப்படின்னா அந்த 12 பாவங்களில் 1வது பாவம் அல்லது ஒரு மனிதன் பாவம் அப்படிங்கிறது இந்த ராசியில எந்த ராசியில் லக்னம் விழுகிறதோ, எந்த ராசியில் லக்ன புள்ளி ஆரம்பிக்கிறதோ, ராசி என்பது அந்த லக்னம் விழுகிறதுக்கு முன்னாடி ராசியாக இருக்கிறது. லக்னம் விழுந்துட்டா அது பாவமாக மாறிவிடுகிறது. இப்ப மேசத்துல பரணி நட்சத்திரத்தில் லக்னம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் பாவத்தின் ஆரம்ப முனை நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துல குருவினுடைய உபநட்சத்திரத்தில் லக்னம் விழுந்துருச்சு அப்படின்னா அதுதான் பாவத்தின் ஆரம்ப முனை. இங்கிருந்து தான் விதி தீர்மானிக்கப்படுகிறது. இந்த 12 பாவங்களை நம்ம சாப்பாடு மாதிரி 12 பாவங்களை விதி கொடுப்பனை அப்படின்னு சொல்றோம். இந்த 12 பாவத்துக்குள் என்ன இருக்கிறதோ அதைத்தான் அகப்பை என்ற சந்திரன் எடுத்து வழங்க போகுது. அதனால இந்த 12 பாவங்கள் என்னென்ன வச்சிருக்கு, இந்த உலகத்திற்குரிய எல்லா விஷயங்களையும் 12 பாவத்துக்குள் அடக்கம். இப்ப 1ஆம் பாவம்னா என்ன, 1ஆம் பாவம் என்னென்ன காரகத்துவத்துக்கு தன்னுள் வைத்துள்ளது அப்படின்னு பார்க்கணும். 1ஆம் பாவம்தான் மனிதனுடைய ஆரம்ப புள்ளி, அவனுடைய உயிர் தொடக்க புள்ளி. மனிதனுடைய துவக்கமே அங்கிருந்தான். ஒரு புள்ளியிலிருந்து வாழ்க்கை தொடங்குகிறது. அப்ப ஆரம்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆரம்ப புள்ளி ஒருவரை பற்றி இந்த 1ஆம் பாவத்தின் மூலம் முழுமையா அனைத்தையும் நம்ம அறிஞ்சுக்கலாம். இந்த 1ஆம் பாவத்துல அனைத்து விஷயங்களையும் நம்ம அறிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த 1ஆம் பாவத்துக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா 1ஆம் பாவத்துக்குள்ள தலை இருக்கு.
உடல் உறுப்புகளில் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் இந்த 1ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா பாவங்களுக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார், தலைமைப்பிட யாருன்னா 1ஆம் பாவம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் உடல் உறுப்புகளில் 1வது பாவம் தலை. அந்த தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை, அந்த மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை, அந்த சிந்தனைக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம், அந்த எண்ண ஓட்டம்தான் ஒருவனுடைய கேரக்டரை டிசைட் பண்ணுது. அப்படின்னா 1ஆம் பாவம் என்பது ஜாதகருடைய குணத்தை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 1ஆம் பாவத்தில் 1ஆம் பாவத்தை வச்சுத்தான் ஒரு ஜாதகரை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஜாதகர், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னால் 1ஆம் பாவம் அவருடைய தனித்திறமையையும் செயல்திறன்களையும், அவர் மூளை எதை சிந்திக்கிறது அப்படிங்கிறத இந்த 1ஆம் பாவத்தில் தெரிஞ்சுக்கலாம். இந்த 1ஆம் பாவத்துக்குள் நோய் எதிர்ப்பு சக்தி, ஆரோக்கியம், ஆயுள் எல்லாம் இந்த 1ஆம் பாவத்தில் தான் இருக்கு. ஆரோக்கியம், அப்போ நோய் எதிர்ப்பு திறன், அந்த இம்யூனிட்டி பவர் இந்த 1ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கு. அதனால தான் இந்த 1ஆம் பாவம் என்பது சிந்தனை, எண்ண ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சுய முயற்சி, சுய அறிவு, சுய கௌரவம், சுய அறிவு, சுய முயற்சி எல்லாமே இந்த 1ஆம் பாவத்தில் இருக்கு. அப்போ இந்த ஜாதகர் சுறுசுறுப்பாக இருப்பாரா அல்லது சோம்பேறியாக இருப்பாரா, எதை பற்றி நினைப்பார்? அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1வது பாவம் என்பது ஜாதகருடைய இந்த உடலின் ஒட்டுமொத்தமும் 1ஆம் பாவம் தான். ஜாதகருடைய அங்க அடையாளங்களையும் அவருடைய உடல் அமைப்பையும் அந்த 1ஆம் பாவம் தான் டிசைட் பண்ணுது. இதுதான் 1ஆம் பாவம். அப்போ ஜாதகருடைய 1ஆம் பாவத்தில் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, ஜாதகருடைய சிந்தனை, அவர் மூளை எதை பற்றி சிந்திக்கும் அப்படிங்கிறத 1ஆம் பாவத்தில் தெரிஞ்சுக்கலாம். அழகாக இருப்பாரா, கருப்பாக இருப்பாரா, லட்சணமாக இருப்பாரா, பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார், விகாரமாக இருப்பாரா அப்படிங்கிறத இந்த லக்கணம் காட்டி கொடுத்துரும். அப்போ இந்த லக்கணம் அப்படிங்கிறத வச்சு 1ஆம் பாவத்தில் நம்ம ஜாதகருடைய குணம், கேரக்டரை தெரிந்து கொள்ளலாம். அவருடைய தலை, அந்த நெற்றி, மூளை, உயிர், ஆத்மா, இந்த உடல்வாகு எல்லாத்தையும் இந்த 1ஆம் பாவம் தான் தீர்மானிக்கிறது. அப்போ எதை அனுபவிக்க போகிறார் இந்த ஜாதகர், எதை அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறத இதை நம்ம பொறுப்பாக அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்துடலாம். அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம பார்த்துடணும். சரி, 1ஆம் பாவம்ங்கிறது ஜாதகருடைய குணம். 2வது பாவம் அப்படிங்கிறது ஜாதகருடைய 1ஆம் பாவம் தலைன்னு சொல்லிட்டோம். 1ஆம் பாவம் உடல் உறுப்புகளில் தலை அப்படின்னு சொல்லிட்டோம். தலையில் உள்ள மூளை அப்படின்னு சொன்னோம். 2ஆம் பாவம்ங்கிறது ஒரு மனிதனுடைய முகம். இந்த குரல் வளையிலிருந்து இந்த முகத்தை, அந்த முகத்தை இந்த 2ஆம் பாவம் காட்டுகிறது. அப்போ முக லட்சணமானவரா, முக லட்சணம் இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த 2ஆம் பாவம் காட்டுகிறது. 2ஆம் பாவத்துக்குள்ள கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, தாடை இருக்கு, குரல் வளை இருக்கிறது. இது எல்லாமே இந்த 2ஆம் பாவத்தில் உள்ள விஷயங்கள். இப்போ பாவங்களை நாம் பார்க்கும்போது ஜாதகரை சார்ந்தது, ஜாதகர்களை சாராதது, அல்லது அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது, லக்னம் சார்ந்தது, லக்னம் சாராதது. இப்போ ஜாதகர் உயிரோடு இருக்கும் வரை அவர் மட்டும் உணரக்கூடியது, அவருக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிறது வந்து, இப்போ எனக்கு தலை இருக்குது, என் மூளை இருக்குது, என் சிந்தனை இருக்குன்னா நான் இருக்கிறவர் தான் இருக்க முடியும். ஆனால் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் நான் இறந்து போய்விட்டாலும் கூட அது இருக்கத்தான் செய்யும். அவருடைய மூளையிலிருந்து உதயமான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2ஆம் பாவத்தில் அந்த அகம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 1ஆம் பாவத்தில் அகம் சார்ந்த விஷயங்கிறது அவருடைய மூளை.
2ஆம் பாவத்தில் அகம் சார்ந்த விஷயம் என்பது அவருடைய முகம், அவருடைய கண்ணு, அவருடைய வாய், அவருடைய பல்லு, அவருடைய நாக்கு, அவருடைய பேச்சு, அவருடைய நுகரும் திறமை, அவர் எப்படி ருசிப்பார், எப்படி பேசுவார், அவர் எப்படி பாடுவார், அவர் குரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2ஆம் பாவத்திலே கண்ணம் எப்படி இருக்கும், அவர் பேச்சு திறன் எப்படி இருக்கும், அவர் பார்வை எப்படி இருக்கும், இதெல்லாம் உடம்பில் உள்ள 1ஆம் பாவத்தில் என்ன சொல்லணும்னா உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தியை பற்றி 1ஆம் பாவத்தில் பார்த்தோம். இதில் 2ஆம் பாவத்தில் எதையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி, எதையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி, ஏன்னா அது வாய் வழியாக செல்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ அந்த 2ஆம் பாவத்தில் அகம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம். புறம் சார்ந்த விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்புறம் பகுத்து பார்த்துக்கிறோம். இப்போ முதல்ல சொல்லிடுவோம். 2ஆம் பாவத்தில் பணம்ங்கிற விஷயம் முக்கியமான இருக்குது. புறம் சார்ந்த விஷயம், பொருள் சார்ந்த விஷயம், பணம் வரும் வழி, பணம் செல்லும் வழி, பணம் நமக்கு எப்படி வரும், எப்படி போகும். அப்போ பணத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த 2ஆம் பாவத்தில் இருக்குது. நம்ம எப்படி, அதாவது எப்படி படிப்போம், நம்மளுடைய ரீடிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும். அதாவது ஒருவன் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் அவன் என்ன கற்றுக்கொள்கிறானோ அது குடும்பத்தின் மூலமாக, குடும்பத்தின் நபர்கள் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ 2ஆம் பாவம் என்பது குடும்பம், 2ஆம் பாவம்ங்கிறது குடும்பம். அப்போ 2ஆம் பாவத்துக்குள்ள குடும்பம் இருக்கிறது, குடும்ப நபர்கள் இருக்கிறது. அப்போ பாலக்கல்வி அல்லது ப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எல்கேஜி, யூகேஜி இதெல்லாம் இந்த 2ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 2ஆம் பாவத்தில் மிக முக்கியமானது என்னென்னா எளிதில் பணமாக மாற்றக்கூடிய விலை மதிக்கக்கூடிய ஆபரணங்களையும் இதுக்குள்ளே இருக்கு. அதாவது எதெல்லாம் நம்ம 2ஆம் பாவத்தில் மதிப்பு ஒரே விலை நிர்ணயம் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் எங்களுடைய பாரம்பரிய பொருள்கள், ஆபரணங்கள், நகை, நட்டு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதாவது நம்ம கையில் தூக்கி நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம், அதெல்லாம் 2ஆம் பாவம். அப்போ நமக்கு உடனே பணமாக மாற்றக்கூடியது ஒரே விலை உள்ள பொருட்கள். உலகத்தில் எங்கே போனாலும் தங்கத்துக்கு ஒரே மார்க்கெட் தான், ஒரே பொருள்கள். தானியங்கள், நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பண்டமாற்ற முடியும் போல பொருட்கள், இதெல்லாம் இந்த 2ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா. அப்போ உலோகங்கள், தானியங்கள், நவரத்தினங்கள், நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் இந்த 2ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. இதுதான் பொருளாதாரம். அப்போ 2ஆம் பாவம் என்பது பொருள் ஆதாரம். 1ஆம் பாவம்ங்கிறது ஜாதகர், 2ஆம் பாவம்ங்கிறது அவருடைய பொருளாதாரம், அவருடைய குடும்பம். இதை வைத்துத்தான் அவனுடைய மரியாதை கிடைக்கும். அது பணப்பிராப்தம், இதுதான் அவனுடைய பணப்பிராப்தம், பொருளாதார பிராப்தம் அப்படிங்கிறது இந்த இதுக்குள்ளே இருக்குது. அப்போ குடும்ப உறுப்பினர்களும் இதுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். இதை பாருங்கள், அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த 2ஆம் பாவத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ 3ஆம் பாவம் மிக முக்கியமானது ஒன்று. இப்போ பாருங்கள், 1ஆம் பாவம் ஜாதகராக இருந்துட்டு அவர் பேச வந்துட்டோம். பேசணுன்னு அந்த குழந்தை அடுத்த ஸ்டெப்பு எங்கே போகும் அப்படின்னா அடுத்தவர்களோட பழகிறது, அடுத்தவர்களோட தொடர்பு கொள்வது, அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல். இது 3ஆம் பாவத்துக்குள்ளே போகுது. அதனால தான் இது தகவல் தொடர்பு. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாருங்கள், காது, தோள்பட்டை, 2 கைகள், விரல்கள், இதெல்லாம் இந்த 3ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள், நரம்பு மண்டலங்கள், இதெல்லாம் இந்த 3ஆம் பாவத்துக்குள்ளே கிடக்கு. அப்போ உடலினுடைய ஒல்லியானவனா, உடலினுடைய தேகம் எப்படி ஒல்லியானதாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த 3ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அவருடைய பெயர், புகழ், அவர் எப்படி பேர் வாங்குவார், அவருடைய பேர் எந்த மாதிரியாக அமையும், அவருடைய புகழ் எப்படி இருக்கும், ஒருத்தர் தன்னை எப்படி விளம்பரப்படுத்தி கொள்வார், அந்த 3ஆம் பாவம் தான் அடுத்தவர்களோடு நம்ம போய் விளம்பரப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு. அதை வெளியில் தெரிந்து கொள்ளுதல் அல்லது விளம்பரம் செய்தல், தன்னை விளம்பரம் செய்வது இந்த 3ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் 3ஆம் பாவம்ங்கிறது தைரியம், வீரியத்தை சொல்லுகிறது, துணிச்சலை சொல்லுகிறது.
மூன்றாம் பாவம் என்பது அவருடைய துணிச்சலை இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அடுத்து மூணாம் பாவம்ங்கிறது கணிதம், தகவல் தொடர்புன்னு ஒரு வார்த்தை சொன்னோம், ஒப்பந்தம், எழுத்து. ஜோதிடர் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம்னா அவனுடைய பேச்சு, படிப்பு, ரீடிங் கெப்பாசிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாம் பாவம் சொல்லுச்சு. இப்போ எழுத்து எப்படி எழுதுவான், அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும். அப்போ மூணாம் பாவத்துக்குள்ள சிறுதூர பயணம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா போய் ராத்திரிக்குள்ளே திரும்பி வந்துட்டோம்னா அது மூணாம் பாவம்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் பாருங்க, 3 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள்லாம் இந்த கையில் இயக்கக்கூடிய பொருள்லாம் இந்த மூன்றாம் பாவத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் இது மொபட் அப்படின்னு அந்த காலத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ ரிக்ஷா, ஆட்டோ இதெல்லாம் இந்த மூன்றாம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஒப்பந்தம் பண்ணுறது, குத்தகைக்கு விடுறது, ஒரு பிரதிநிதியாக இருக்கிறது, ஏஜெண்டாக இருக்கிறது, எல்லாமே இந்த மூணாம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ போக்குவரத்து சொன்னோம். அப்போ போக்குவரத்தும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை விட மனோபலம், ஞாபக சக்தி, மனோபலம் அவனுக்கு எப்படி இருக்கு, ஞாபக சக்தி இருக்கும். இவன் பயப்படுவானா, புத்தி பேதலிப்புள்ளவனா, அல்லது தைரியமானவனா, மனம் எப்படி இருக்கிறது, ஜாதகருடைய மனம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ உறவு காரகத்துவத்தில் மூன்றாம் பாவத்தை நம்முடைய இளைய சகோதரர்கள், நம்முடைய தங்கை அல்லது நம்முடைய தம்பி, சக உதிரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மூன்றாம் பாவத்தை 7ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் இருப்பதனால மாமனார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். 2ஆம் பாவம்ங்கிறது நம்முடைய அம்மாவினுடைய மூத்தவர்கள், பெரியம்மா, பெரிய மாமாலாம் இந்த 2ஆம் பாவத்துக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 3ஆம் பாவம்ங்கிறது மனசு, மனோபலம் அப்படிங்கிறது மனசு. 1ஆம் பாவம் குணம், 2ஆம் பாவம் அவருடைய பேச்சு, அவருடைய பணம். 3ஆம் பாவம்ங்கிறது அவருடைய மனோபலம், அவருடைய தைரியம், அவன் எப்படிப்பட்டவனுங்கிறத பார்த்துறோம். இப்போ 4ஆம் பாவத்துக்கு வந்துடும். உடலில் உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புக்கள், எப்பயுமே உற்பத்தி செய்யக்கூடியது. 3ஆம் பாவம் என்பது மார்பு, நுரையீரல். அப்போ சீராக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உறுப்புக்கள் இந்த 3ஆம் பாவத்திலே இருக்கிறது. அப்போ 3ஆம் பாவம் என்பது சீராக இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய அந்த உறுப்பு இருக்கிறது. நுரையீரல் இயங்கிக்கிட்டே இருக்கும், கிட்னி இயங்கிக்கிட்டே இருக்கும், இதயம் இயங்கி கொண்டே இருக்கும். அப்போ 3ஆம் பாவம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. 3ஆம் பாவம் என்பது நம்முடைய மார்பு பகுதி. இந்த மார்பு பகுதி தான் தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். தாயினுடைய மார்பில் நாம் படுத்து அவளிடம் உண்டு வளர்ந்த இடம்தான் இந்த 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் தான் நம்முடைய மார்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த 4ஆம் பாவத்தில் உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. உற்பத்தி செய்யக்கூடியது எல்லாமே இருக்கிறது. வாகனங்கள், நிலையாக ஒரு இடத்தில் இருக்கிறானா இருக்க மாட்டானா, உள்ளூர் நிலையாக இருப்பானா இருக்க மாட்டானா அப்படிங்கிற விஷயங்களை இந்த 4ஆம் பாவத்துக்குள்ளே தான் நம்ம பார்க்க முடியும். ஆரம்ப கல்வி, பிரைமரி எஜுகேஷன், ஒருத்தனுடைய கல்வியை பற்றி நாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கூலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறதுனா இயந்திரமான விஷயங்கள், உற்பத்தி செய்யக்கூடியது, நிலையான விஷயங்களை எல்லாம் இந்த ஆரம்ப நிலை என்பது இந்த 4ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது. இதில் ஒரு உண்மை, இது ஒரு உண்மை அறிவியல், இது ஒரு உண்மை அறிவியல். ஒரு பெண்ணினுடைய கற்பு, ஒழுக்கம் இந்த 3ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கு. சீருடை, நாத்திகம், சிக்கனம், ஒருத்தர் சிக்கனமாக சேமிப்பானா இல்லையா அப்படின்னு இந்த 4ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். நம்ம 4ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். 3ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா நம்ம வெளியூர்னு அர்த்தம், 4ஆம் பாவங்கிறது உள்ளூர்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன, உள்ளூர்லேயே இருப்பானா, நிலையாக இருப்பானா, சிக்கனமாக இருப்பானா, சேமிப்பு செய்யக்கூடியவனாக இருப்பானா, எல்லாமே இந்த 4ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. ஆட்டோமொபைல்ஸு, ரியல் எஸ்டேட் செய்வானா, கூட்டு குடும்பம். அப்போ 3ஆம் பாவம்ங்கிறது தனி குடும்பம், 4ஆம் பாவம்ங்கிறது கூட்டு குடும்பம். நான் நம்ம சொல்லிகிட்டே வர்றேன் பாருங்க, நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. 4ஆம் பாவங்கிறது கூட்டு குடும்பம், ஒன்றாக இருப்பது, அறிவியல் பூர்வமாக சிந்திப்பது, பகுத்தறிவாதிகள்,
ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்குறான்னா இந்த 4ஆம் பாவம் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ ஒரு மனிதன் இயந்திரத்தனமாக எந்த மாற்றமும் இல்லாமல் செயற்கையா எந்த மாற்றம் அவன்கிட்ட இருக்காது, அவன் எதை செய்கிறானோ அதை அப்படியே செஞ்சுட்டே இருக்கான்னா இந்த 4ஆம் பாவம்னு அர்த்தம். 4ஆம் பாவங்கிறது மனப்பாடம், மெமரி. அவன் 4ஆம் பாவங்கிறத மனப்பாடம் பண்ணுவான். 4ஆம் பாவங்கிறது வித்தை. ஒரு வித்தையை கற்றுக்கணும்னா 4ஆம் பாவம். அதனால தான் இந்த 4ஆம் பாவம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பாவமாக நான் எடுத்துக்கொள்ளணும். முக்கியமாக இந்த 4ஆம் பாவத்தை நீங்கள் என்ன பார்க்கணும்? சிக்கனமானவனா, சேமிக்கக்கூடியவனா அப்படின்றத நம்ம பார்த்துறோம். இப்போ 5ஆம் பாவத்துக்கு வந்துடும். 5ஆம் பாவம்ங்கிறது நம்முடைய இருதயம், முதுகெலும்பு. நம்முடைய இருதயம் முதுகெலும்பு எல்லாமே இந்த 5ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கு. இந்த 5ஆம் பாவம் என்பது காதல், ருதுவாவதல். ஒரு பெண் ருதுவாகக்கூடியது இந்த 5ஆம் பாவத்திற்கு. ருதுவான உடனே காதல்ங்கிறது என்னன்னா பாலியல் உணர்வுகள். இந்த பாலியல் உணர்வு வந்துட்டால்தான் ரசிக்கக்கூடிய தன்மையும் ருசிக்கக்கூடிய தன்மையும் அப்படின்னு வரும். அழகு, கவர்ச்சி, ரசனை, கற்பனை. இப்போ பாருங்க, அழகு இந்த 5ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கு. இந்த 5ஆம் பாவங்கிறதா சினிமா, கலைப்பொருள்கள், பாடல்கள், இசைகள் எல்லாமே இந்த 5ஆம் பாவத்தில். அப்போ கேளிக்கைகள், விளையாட்டுகள் எல்லாமே இதில் இருக்கிறது. அப்போ தாம்பத்தியம், நிர்வாணம், தாம்பத்தியம் அப்படிங்கிறது இந்த 5ஆம் பாவத்துக்குள்ளே தான் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். விருந்தோம்பல், திருவிழாக்கள். ஒவ்வொரு திருவிழா இருக்கு இல்லையா, ஊரில் என்ன ஜாலியாக இருக்கிறது, திருவிழாக்கள், உபசரிக்கிறது, இதயத்துக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் அத்தனையுமே. ஒரு திருவிழா வந்து அப்படி ஜாலியாக இருப்போம் இல்லையா, இதயத்துக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லா விஷயமே இதுதான். சுப செலவுகள். திருவிழா நடந்தால் சும்மாவாக இருப்போம், சுப செலவுகள் செய்வோம். அடுத்து நிரந்தரம் வருவாய் வருமா அப்படின்னா உழைப்பில்லாத வருமானம். 5ஆம் பாவங்கிறது உழைப்பில்லாத வருமானம், தரகு, ஷேர் மார்க்கெட்டு, அறிவை பயன்படுத்துறது, அறிவை வளர்த்து கொள்கிறது, திறமையை வளர்த்து கொள்கிறது அப்படின்னு இந்த 5ஆம் பாவத்தில் கமிஷன் தொழில் அப்படின்னு இயற்கையான பொருள்கள் பின் யோசிக்கக்கூடியவன். 9ஆம் பாவம் முன்னோசனை என்றால் இந்த 5ஆம் பாவம் பின் யோசனை. விட்டு கொடுத்தல். இந்த 5ஆம் பாவங்கிறது விட்டு கொடுத்தல். 5ஆம் பாவங்கிறது நோயை நிவர்த்தி செய்தல், நோயை போக்குறது, வேலை இல்லாமல் இருத்தல். அப்ப 5ஆம் பாவம் என்பது வேலை இல்லாமல் தண்ட செலவுகள் செய்து கொண்டிருப்பது, சுப செலவுகள் செய்து கொண்டிருப்பது, ஜாலியா இருக்கிறது அப்படின்னு அனைத்து விளையாட்டுகளையும் கலைகளையும் ரசிக்கக்கூடியது இந்த 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு இயங்கினால் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 5ஆம் பாவம்ங்கிறது காதல், களியாட்டங்கள் எல்லாமே இந்த 5ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கு. இப்போ 6ஆம் பாவத்துக்கு வந்துடுறோம். இப்போ 6ஆம் பாவம் அப்படின்னு சொன்னோடனே நம்முடைய உடல் உறுப்புகளில் வயிற்றுக்காக தான் வேலை பார்க்குறோம். அப்போ வேலை, இந்த வயிற்றுக்காக தான் உடல் உழைக்கிறோம். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் எழுதியிருந்தாங்க. அப்போ இந்த உடல் உழைப்பு, அடிமை வேலை, அடிமை விலங்கு, அடிமை ஆள்கள் எல்லாமே இந்த வேலைக்கு ஆள் தருவார்கள் இல்லையா, மேன் பவர் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இரக்கமின்மை, 6ஆம் பாவத்தில் இரக்கம் இருக்காது. ஏன்னா விட்டு கொடுக்காது, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்காது, பிடிவாதம் இருக்கும், தனிமையை விரும்பக்கூடியது, பிரிவு சேர்ந்து இருக்காது, பிரிவை விரும்பும், விவாகரத்து, வம்பு, வழக்கு, மறைமுகமான எதிரிகள்லாம் இருக்கும். திருமணத்தை தடுக்கக்கூடிய பாவம் என்னன்னா 6ஆம் பாவம். அப்ப திருமணம் ஒருத்தருக்கு 6ஆம் பாவம் இயங்கும் போது 7ஆம் பாவத்தை தடுக்கக்கூடியதுனால திருமணத்தை தடுக்கும் பாவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த இடத்துல இளைய தாய்மாமன், சித்தி, 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால சீர்கள் செய்யக்கூடிய நம்முடைய தாய்மாமன் 6ஆம் பாவம். அடுத்து
6ஆம் பாவத்துக்குள்ள சட்டம் இருக்கிறதுனால வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், சமையல் செய்யக்கூடியவர்கள், உணவுப் பொருள்களை தயாரிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உணவுப் பொருள்ல அந்த 6ஆம் பாவத்துக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு எடுக்கணும். வாடகை வாங்குதல், அப்ப வாடகை வாங்குறோம் இல்லையா, ஒரு பொருளை கொடுத்து அல்லது ஒரு உழைப்பை கொடுத்து அதுக்கு வெகுமதியா வாங்குறது 6ஆம் பாவம். இப்போ என்னுடைய உழைப்பை நான் கொடுத்தேன்னா அதுக்கு சம்பளம். ஒரு பொருளை, ஒரு வாடகை வண்டியை வச்சு நான் அந்த வாடகைக்கு கொடுத்தேன்னா அதுக்கு பேர் என்ன, வாடகை. ஒரு வீடை கொடுத்து வாடகைக்கு வாங்கினோம்னா அது வாடகை. அப்போ 6ஆம் பாவத்தின் மூலம்தான் இந்த இந்த வேலையெல்லாம் நடக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறணும். அடுத்து குணப்படுத்தக்கூடிய நோய், கியூரபிள் டிசீஸ், குணப்படுத்தக்கூடிய நோய் இந்த 6ஆம் பாவத்திலே இருக்கிறது. திருப்பி செலுத்தக்கூடிய கடன், நம்ம வாங்கின கடன், 6ஆம் பாவம் தான் கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாம் இருக்கு. அதில் திருப்பி செலுத்தக்கூடிய கடன். அப்போ விவசாயம் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கு. ஆடை, பிறரின் ஆலோசனையை கேட்காமல் இருக்கிறது, தன்னுடைய சுயமாக செய்யக்கூடியது, யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டார், பிறருடைய எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டார். 6ஆம் பாவம்ங்கிறது தனித்து இயங்கக்கூடியது, பிரிந்து இருக்கக்கூடியது, பிறரை, அதாவது ஒருத்தரை தோல்வியிடச் செய்து வெற்றி பெறுவதுதான் 6ஆம் பாவம். ஒருத்தர் கூட போட்டி போடுவது, அதன் மூலம் வெற்றி பெறுவது இந்த 6ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கு. 6ஆம் பாவம்ங்கிறது மிக அற்புதமான ஒரு பாவமாக இருக்கும். காரணம் என்பதுன்னா அங்கதான் வேலை இருக்கிறது, அங்கதான் ஊழியம் இருக்கிறது, அங்கேதான் சர்வீஸ் என்பது இருக்கிறது, அங்கதான் நோய் இருக்கிறது. ஒருவனுக்கு நோய் அப்படிங்கிறது 6ஆம் பாவம் தான். அப்ப உழைப்பு இருந்தால் அந்த இடத்தில் அவனுக்கு மரியாதை இருக்கும். அப்ப வேலை அப்படின்னா 6ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். இப்ப 7ஆம் பாவத்துக்கு போயிட்டோம். இப்ப பாருங்க, 7ஆம் பாவங்கிறது நேர்மறையான வீடு, ஒளிமறைவில்லாத விஷயம், உடலில் உள்ள நடுப்பகுதி, தொப்புள் பகுதி, சிறுநீரகம். இந்த சிறுநீரக பை, நம்முடைய சிறுநீரக பை என்பது இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடத்துல பாருங்க 2 சிறுநீரகம் இருக்கும், அதனாலதான் 2 தட்டு இருக்கு. இது உள்ளே தராசு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். மனைவியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் 7ஆம் பாவத்தை பார்க்கணும். ஒரு தொழில் பார்ட்னரை பற்றி, தொழில் கூட்டாளியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 7ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். 7ஆம் பாவத்தை வைத்துத்தான் ஒருவனுடைய சமூக அங்கீகாரம் பார்க்க முடியும். சமுதாயத்தில் இவனுக்கு என்ன மரியாதை இருக்கிறது, திருமண தகவலை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த 7ஆம் பாவம் என்பது சமமாக நினைத்தல், 6ஆம் பாவம் என்பது சமமாக நினைக்காதது. 6ஆம் பாவம் என்பது திருமணம் இல்லாமல் பிரிந்திருப்பது. 7ஆம் பாவம் என்பது திருமணத்தோட மனைவியோட பகிர்ந்து கொண்டு வாழ்வது. வெளியுலக பழக்க வழக்கங்கள் அத்தனையுமே இந்த 7ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அதனால்தான் 7ஆம் பாவம் என்பது வெளிப்படையாக தன்மை, வெளிப்படையாக இருக்கிறது, ஒளிமறைவில்லாமல் இருப்பது. அதனால்தான் இது நேர்மறையான வீடு, நேர்மறையான வீடு அப்படின்னு. மக்கள் தொடர்பு, சொந்த தொழில், சொந்தமாக நம்ம செய்தோம்னா அந்த 7ஆம் பாவ தொடர்பு இருக்கணும். ஏன்னா மக்கள் தொடர்பு இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கிறது, சமுதாய தொடர்பு இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும். அப்போ 7ஆம் பாவம்ங்கிறது நமக்கு மிக முக்கியமான ஒரு பாவம். இப்போ 8ஆம் பாவத்துக்கு வருவோம். எவ்வளவு காலம் வாழ்வார் இந்த உலகத்தில், எவ்வளவு காலம் அவர் வாழ்வார், அதுக்கு ஆயுள் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வாழக்கூடிய அந்த அறிவிப்பு எவ்வளவு காலம் வாழ்வார், அந்த ஆயுள். மர்ம உறுப்புகளை பற்றி சொல்வது, மர்மஸ்தானம் அப்படிங்கிறத பற்றி இருக்கணும். இது கொலை, மயான வேலை, போஸ்ட்மார்டம், அறுவை சிகிச்சை, வலி வேதனைகள் எல்லாத்தையும், இந்த பிரச்சனை, கஷ்டம், பிணவரை எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. கசாப் கடை பண்ணுறது, அடியாள் வேலை பார்க்கறது, போர்க்களம், ஏமாத்து வேலை, பழிவாங்குதல், மனதுக்கு பிடிக்காத தொழில், ஆபத்தான தொழில் தான் இந்த 8ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. ரிஸ்க் வேலை இந்த 8ஆம் பாவத்துக்குள்ளதான் இருக்கு. சுரங்க தொழில், துப்புரவு தொழில், இதெல்லாம் இந்த கந்து வட்டி, லஞ்ச பணம், போலீஸ், இராணுவம், தீயணைப்பு, இன்சூரன்ஸு எல்லாமே இந்த
8ஆம் பாவத்துக்குள் தான் இது. அப்ப எதிர்மறையான சம்பவங்களும் எதிர்பாராத சம்பவங்களும் விபத்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், எதிர்பாராம நடக்கிறது. இந்த 8ஆம் பாவத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம சம்பாரிச்ச பணத்தை அடுத்தவர்கள் அனுபவிப்பார்கள். நம்ம சம்பாரிச்ச பணத்தை அடுத்தவர்கள் அனுபவித்தல் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் 8ஆம் பாவம் கெட்ட பாவம்ங்கிறத விட 8ஆம் பாவத்துக்குள் நாம் சம்பாதிக்கின்ற பணத்தை நாம் அனுபவிக்காமல் பிறர்கள் அனுபவிப்பார்கள். அதுதான் 8ஆம் பாவம். நம்ம அனுபவிக்கிறது இல்லை. ஏனென்றால் நமக்கு கூட்டாளியாக இருக்கிற மனைவிக்கு அது 2ஆம் பாவம், அது பணவரவு, அவர்கள் அனுபவிப்பார்கள். அப்படிங்கிறத நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழர்கள், அதாவது நம்முடைய சமமான நண்பர்கள் என்பது இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கிறது. 3ஆம் பாவம் என்பது ரோடுகள் பார்ப்பவர்கள், ரயிலில் பார்ப்ப நண்பர்கள், ரயில் சிநேகத்தை பற்றி 3ஆம் பாவம் சுட்டி காட்டுகிறது. தற்காலிக நண்பர்கள், இது நம்முடைய உயிர் தோழர்கள், நம்முடைய ரோடு நம்பர்ஸ், அதாவது சமுதாயத்தில் உள்ள நண்பர்கள். இவர்கள் வீட்டுக்கு வருவதில்லை, அவர்கள் ரோட்டோடு பழகிறார்கள், அவர்கள் பயணத்தில் பழகுபவர்கள். 7ஆம் பாவம் 3ஆம் பாவம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ 8ஆம் பாவத்தை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து 9ஆம் பாவம் என்பது 9ஆம் பாவம் மிக முக்கியமான ஒரு பாவம். ஏன் அப்படின்னா இது இறை சக்தி உள்ள பாவம். இறை ஆற்றல், நமக்கு எவ்வளவு தெய்வ சக்தி இருக்கிறது. அப்போ 8ஆம் பாவம்ங்கிறது மனைவியினுடைய குடும்பம். 9ஆம் பாவம்ங்கிறது நம் தந்தை, நம்மை பெற்றெடுத்த, நம்மை பெறுவதற்கு காரணமாக இருந்த மூலம் தந்தை தான். அப்போ தந்தை ஸ்தானம்தான் இந்த நம்முடைய குலதெய்வம். 5ஆம் பாவம் குலதெய்வம், 9ஆம் பாவம் நம்முடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இறையாற்றல். நமக்கு எவ்வளவு இறை சக்தி உள்ளது. அதனால தான் 5ஆம் பாவம் உச்சபட்ச 5ஆம் பாவம்ங்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷம். 9ஆம் பாவம்ங்கிறது உச்சபட்ச சந்தோஷம். இந்த 9ஆம் பாவம்ங்கிறது உச்சபட்ச சந்தோஷங்களை, அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இதை பாக்கியமாக சொல்கிறோம். அது 5ஆம் பாவ பூர்வ புண்ணியம் என்றால் இது பாக்கிய ஸ்தானமாக நாம் கருதுகிறோம். இதை இந்த 9ஆம் பாவத்தை என்ன சொல்கிறோம்னா அறக்கட்டளை, தொண்டு செய்கிறது. அறக்கட்டளை பூர்வ புண்ணியத்துக்காக செய்யக்கூடியது. நியாயமான பாரம்பரியமான தந்தை வழி உறவுகளை எல்லாம், பூர்வாங்கமான பூர்வ ஜென்மத்தை எல்லாம் இந்த 9ஆம் பாவத்தை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். 9ஆம் பாவம் என்பது என்ன அப்படின்னா புகழ்பெற்ற மனிதர். 9ஆம் பாவங்கிறது புகழ்பெற்ற மனிதர். 3ஆம் பாவங்கிறது புகழ். 9ஆம் பாவங்கிறது பெரும்புகழ். நம்ம பெருமையை பெருசாக விளம்பரம் பண்ணுறதெல்லாம் இந்த 9ஆம் பாவத்துக்கு இருக்குது. 9ஆம் பாவத்துக்குள்ள கோயில் பூசாரி, தெய்வத்துக்கு தொண்டு செய்பவர்கள் இந்த 9ஆம் பாவத்துக்கு இருக்கிறது. கிராமத்து பூசாரிகள், ஆன்மீக பயணம், நீண்ட தூரம் நம்ம பயணத்துக்கு போய் பில்கிரிமேஜ் போவோமா, புனித யாத்திரை போவோமா அப்படிங்கிறத வரி இல்லாத பொருட்கள் இந்த 9ஆம் பாவத்துக்குள்ள. உயர்கல்வி, 4ஆம் பாவங்கிறது அடிப்படை கல்வி, 9ஆம் பாவங்கிறது உயர்கல்வி. உயர்கல்வி படிப்போமா படிக்க மாட்டோமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும்னா இந்த 9ஆம் பாவத்துக்கு. நன்கொடை செய்வோமா, நம்ம நன்கொடை கொடுப்போமா, ப்ரெசன்டேஷன் கொடுப்போமா, தான தர்மம் பண்ணுவோமா அப்படிங்கிறத இந்த 9ஆம் பாவத்தில் பார்க்கணும். அப்போ ஒரு பெரிய கல்லூரி, பெரிய ஆளுநர், கௌரவமான பதவியெல்லாம், அதாவது மக்கள் பார்த்து நியமிக்கக்கூடிய பதவியெல்லாம், ஒரு பொது நிறுவனம் பார்த்து நமக்கு நியமிக்கக்கூடிய பதவியெல்லாம் இந்த 9ஆம் பாவத்திலே இருக்கிறது. அனைத்து துறை மதங்களும் பெரிய விளம்பரமும், அதாவது கண்ணுக்கு தெரியாத உதவிகள், வெளிநாட்டிலிருந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத தேசத்திலிருந்து உதவி கிடைக்கிறது, ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது, கனவு காண்பது. 9ஆம் பாவங்கிறது கனவு காண்பது, நேர்மையானது, தர்மம், கண்ணுக்கு தெரியாதவர்கள் செய்யும் உதவிகளை, நிதி உதவிகளை எல்லாம் இந்த 9ஆம் பாவம் சுட்டி காட்டுகிறது. 9ஆம் பாவம்ங்கிறது அதிகப்படியாக நாம் செலவு செய்வது. 8ஆம் பாவங்கிறது நம்ம பணத்தை மற்றவங்க அனுபவிக்கிறது. 9ஆம் பாவங்கிறது நம்ம சம்பாரிச்ச பணத்தை நம்மளே ஒருத்தர் கொடுக்கறது. அப்போ நம்ம ஒருத்தருக்கு தானமாக கொடுப்பது, அதிகமாக செலவழிப்பது, இதெல்லாம் இந்த 9ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது.
இப்போ பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது, இந்த இடத்துல பொறுப்பில்லாமல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 2ஆம் பாவம்ங்கிறது பணம், அந்த 2ஆம் பாவத்துக்கு இது 8ஆம் பாவமாக இருப்பதனால் இது பண விரயம். பணத்தை விரயமாக்கி பணத்தை என்ன செய்கிறாரு, தொலைச்சிடுறாருன்னு அர்த்தம். அடுத்தவர்கள் அனுபவிப்பார்கள். 8ஆம் பாவம். 2ஆம் பாவம்ங்கிறது நம்ம குடும்பம் அனுபவிக்காமல் அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்தேன், அந்த குளத்துக்கு கொடுத்தேங்கிறது இந்த 9ஆம் பாவம்ங்கிறதை எடுத்துக்கணும். 10ஆம் பாவம் என்பது திருப்தியற்றது. எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் உச்சபட்ச பணம், அதில் திருப்தி வராது. அதில் உடல் உறுப்புகளில் தொடைப்பகுதி. 9ஆம் பாவம் என்பது நம்முடைய ஆசன வாய். 10ஆம் பாவம் என்பது நம்முடைய தொடைப்பகுதி அல்லது ஜீரண மண்டலம். இந்த 10ஆம் பாவத்தில் ஜீரண மண்டலம், கொழுப்பு எல்லாம் இந்த 10ஆம் பாவத்திலே இருக்கிறது. அதனால தான் 10ஆம் பாவம்ங்கிறது கர்மா. ஒரு பிரதம மந்திரி, முதலமைச்சர், அமைச்சர், நிறுவனங்களினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறது. ஒருத்தருக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கிறது. 10ஆம் பாவங்கிறது ஒரு பெரிய அக்மார்க் அப்படின்னு சொல்கிறோம். அக்மார்க் முத்திரை பதித்ததாக இருப்பது. உங்கள்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருக்கிறது அப்படிங்கிறத இது முத்திரை பதித்த தொழிலாக எடுத்து நடத்தக்கூடிய திறமைகள் அவகிட்ட இருக்கும். அரசு மரியாதை, அரசு விருதுகள் கிடைக்கக்கூடியது, வேலைகளை பிரித்து கொடுக்கக்கூடிய திறமை. ஒருத்தங்கிட்ட என்ன திறமைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது 10ஆம் பாவம். அதனால தான் கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, புகழ் அப்படிங்கிறது இந்த 10ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது. அது என்னன்னா உயர்ந்த பதவி, உயர்ந்த பதவி உயர்வு இந்த 10ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது. பதவியில் உயர்ந்த பதவி, ஊருக்கு தலைமை, நாட்டுக்கு, மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதவிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த இதுக்குள்ளே இருக்கு. அப்போ இப்போ 3ஆம் பாவம் என்பது, 3ஆம் பாவம்ங்கிறது எப்படின்னா, 3ஆம் பாவம்ங்கிறது சிறு தூரம் பயணம் செய்வது. 10ஆம் பாவம்ங்கிறது 3ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம். இங்கே பயணம் செய்யாமல் ஒரே இடத்திலிருந்து புகழை பெறுவது, சம்பாதிப்பதெல்லாம் இந்த 10ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறணும். இந்த 9ஆம் பாவம்ங்கிறது உங்களுக்கு வரும் காசோலை. நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு வர்ற காசோலை உங்களுக்கு வர்ற டிடி அப்படின்னா 9ஆம் பாவம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு டிடி கொடுத்தீங்கன்னா அது 3ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிறணும். 9ஆம் பாவம்ங்கிறது பொறுப்பில்லாதவர்கள், சுருக்கமாக சொன்னால். 10ஆம் பாவம் என்பது பொறுப்பானவர்கள். 9ஆம் பாவம்ங்கிறது செலவாளி, கையில் காசு இல்லைங்கிறது 9ஆம் பாவம். ஏன்னா பணத்தை பூரா தானமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ பெருந்தன்மையான மன வலிமை அதிகமாக இருக்கும் இந்த 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் என்பது கள்ளத் தொடர்புகளை பற்றி சொல்வது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை பற்றி உறவுகளை சொல்வது, பூசை பொருள்களையும் நன்கொடைகளை, பழக்கடைகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த 9ஆம் பாவத்தில் தான் நாம் சொல்ல வேண்டும். அது கௌரவ பதவியாக இருப்பதனால் இந்த 9ஆம் பாவத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதனால இந்த பதவி, இதை பற்றி பார்க்குறோம். 10ஆம் பாவம்ங்கிறது நம்மளால் வளர்த்துக்கிட்டு பெரிய நிலைக்கு வருவது 10ஆம் பாவம். நம்மளால் உயர்ந்த நிலைக்கு வருவது 10ஆம் பாவம். அடுத்து 11ஆம் பாவம் என்பது நம் உடம்பில் இருக்கக்கூடிய முழங்கால், நம் உடம்பில் இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள், தாது பொருட்கள், ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுதல், போதும் என்ற மனநிலை இந்த 11ஆம் பாவத்தில் தான் இருக்கு. ஒருவனுக்கு இது அவனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அவர் டிசையர், நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பாவம் இந்த 11ஆம் பாவத்தில் தான் ஒன்றுது. அதாவது ஒரு பாவத்தை பல மடங்கு பலமாக்கி வருவது இந்த 11. 11ஆம் பாவத்தில் தான் உச்சபட்ச கல்வி இருக்கிறது. உச்சபட்ச நம்முடைய நல விரும்பிகள், ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நம்முடைய அடுப்பங்கரையில் வரை பழகக்கூடியவர்கள் 11ஆம் பாவம். வயதுக்கு முதிரானவர்கள், நண்பர்கள், மூத்த சகோதரர்கள், மூத்த சகோதரிகள் இந்த 11ஆம் பாவத்திலே இறைவனாக நமக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி, இறைவனாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த 11ஆம் பாவத்தில் தான் இருக்கிறது. ஒத்த கருத்துடையவர்கள் தான் நட்பாக இருப்பார்கள்.
ஒத்த கருத்துள்ளவர்கள் தான் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். ஒத்த கருத்துள்ளவர்கள் தான் மெம்பராக இருப்பார்கள். ஒரு கூட்டத்துக்கு மெம்பராக இருக்கிறது, ஒரு கூட்டத்தை பொறுப்பேற்று நடத்துவது, ஒரு சங்கத்தை நடத்துவது, ஒரு கூட்டுறவு சங்கம், மகளிர் மன்றம், இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பை நடத்துவதெல்லாம் 11ஆம் பாவத்திலே இருக்கிறது. அப்போ ஒத்த கருத்து உள்ளவர்கள் இந்த 11ஆம் பாவத்திலே இருக்கிறார்கள். அதனால்தான் மன்றங்கள், குழுக்கள், உறுப்பினர்கள்லாம் இந்த 11ஆம் பாவத்திலே கொடுக்கிறது. அப்போ கூடும் இடம், ஒத்த கருத்துக்கள் உள்ளவர்கள் கூடும் இடம். நம்ம ஒரு நண்பரை வச்சிருக்கோம்னா ஆத்மார்த்தமான நண்பர் என்பது இந்த 11ஆம் பாவத்திலே இருக்கிறது. அடுத்து 12ஆம் பாவம் என்பது நம்முடைய பாதங்களையும் கழிவு உறுப்புகளையும் நம்முடைய கணுக்கால், அதாவது இந்த முழங்காலிலிருந்து கீழ்ப்பகுதியெல்லாம் நம்ம 12ஆம் பாவத்துக்கு கூட தரும். இது ஓய்வு, உறக்கம், தடைகள், விரயம், முடித்து வைத்தல். 1வது பாவம் என்பது தொடக்கம், இது முடிவு. 1ஆம் பாவம் என்பது பிறப்பு, 1ஆம் பாவம் என்பது ஆரம்பம், 1ஆம் பாவம் என்பது துவக்கம் என்றால் 12ஆம் பாவம் தூக்கம், மறைவு, மறைந்து வாழ்தல், ரகசியமாக இருக்கிறது, மயக்க நிலையில் இருக்கிறது, தயக்க நிலையில் இருக்கிறது, தயங்குறது, கூச்சப்படுறது, எல்லாமே இந்த 12ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறது. உளவுத்துறை, ரகசியமாக இருக்கக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளும், சிஐடி, சிபிஐ, சிறைச்சாலை, முதலீடு, அதாவது முதலீடு செய்கிறோம் அல்லவா, நம்முடைய சந்ததிகளுக்காக நாம் அனுபவிக்க முடியாத பணம் இந்த 12ஆம் பாவத்திலே இருக்கிறது. அதனால தான் அதுக்கு முதலீடு என்று அர்த்தம். அடுத்து கிளை நிறுவனங்கள். நம் 10ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் என்றால் 2வது தொழிலை குறிக்கிறது. கடல் கடந்து வெளியே நாடுகள் போய் குடியுரிமை பெறுவதெல்லாம் இந்த 12ஆம் பாவத்துக்குள்ளே. ஊரை விட்டு ஓடி போகுதல், ஊரை விட்டு மறைந்து வாழ்தல். 1ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவங்கிறது நீண்ட காலமாக மருத்துவம் செய்து கொண்டே இருப்பதெல்லாம் இந்த 12ஆம் பாவத்திலே இருக்குது. வெளிநாட்டு குடியுரிமை 12ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஆசிரமங்கள், உங்கள் ஆசிரமத்தில் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் தங்கிக் கொள்வது, ஜெயில் வாழ்க்கை, மறைந்து வாழ்தல் எல்லாம் இந்த 12ஆம் பாவத்திலே இருக்கிறது. அப்போ 12ஆம் பாவம் என்பது நம்ம அனுபவிக்க முடியாமல், நம்ம குடும்பத்தை பார்க்காம, நாமளே ஒரு பிறந்த ஊரில் இல்லாமல் இருப்பது தான் இந்த 12ஆம் பாவம். திரும்ப கடன் செலுத்துவதெல்லாம், வட்டிக்கு வாங்கி கடன் கட்டுவதெல்லாம் இந்த 12ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 12 பாவங்களில் இவ்வளவு காரகத்துவத்தை உள்ளே கொண்டு வந்து பொட்டியிருக்காங்க. இப்போ இந்த பாவ காரகங்களை எடுத்து பக்குவமாக நம்ம சொல்லணும். அப்போ இந்த 12 பாவங்களில் இவ்வளவு காரகத்துவம் இருக்கிறது. இது உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவம், இடக்காரகத்துவம், தன்மைகள், குவாலிட்டி எல்லாம் இந்த 12 பாவத்திலே இருக்குது. அப்போ 12 பாவங்கள் தலைமைப்பிடமாக இருப்பது லக்னம், பொருளாதாரத்தின் தலைமைப்பிடமாக இருப்பது 2ஆம் பாவம். நல்லா கவனிங்க. இந்த 12 பாவங்களை நாம் 2ஆக பிரித்து கொள்கிறோம். 12 பாவங்களை 2ஆக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கணும்னா ஒற்றைப்படை பாவங்கள் என்றும் இரட்டைப்படை பாவங்கள் என்றும் பிரிக்கிறோம். ஒற்றைப்படை பாவங்கள் என்பது தலைமை பீடம் என்பது ஒரு அம்கம். அப்ப ஒற்றைப்படை பாவம்ங்கிறது தலைமை பீடம். இந்த ஒரு நிமிஷம் பேசிட்டு இருங்க, அந்த வர சமைக்கிறீங்களா? பேசிட்டீங்களா? சமைக்கிறீங்களா? ஐயா சொல்லுங்க மேடம். ஐயா இப்ப வணக்கம் ஐயா, அந்த ஒற்றைப்படை பாவங்கள் அப்படிங்கிறது உயிர் பற்றான விஷயங்கள், அக விஷயங்களை பற்றி பேசுகிறது. இரட்டைப்படை பாவங்கள் என்பது பொருள் பற்றான விஷயங்களை பற்றி பேசுகிறது. இப்போ ஒற்றைப்படை அப்படிங்கிறது 1, 3, 5, 7, 9, 11 என்பது ஒற்றைப்படை பாவங்கள். இரட்டைப்படை பாவம் அப்படிங்கிறது 2, 4, 6, 8, 10, 12. இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, அருளணி
பொருளணி. அருளணி, பொருளணி. அருளணி அப்படிங்கிறது வந்து ஒற்றைப்படை பாவங்கள், பொருளணி அப்படிங்கிறது வந்து இரட்டைப்படை பாவங்கள். இன்னும் நான் பிரிக்க போகிறது எப்படி பிரிச்சுட்டேன் அப்படின்னா, ஒற்றைப்படை பாவங்களை நல்லவர்கள், நல்லவர் அணி. இரட்டைப்படை பாவங்கள் என்பவர்கள் வல்லவர் அணி. இப்படி பிரிச்சுக்கலாமா? இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் வல்லவர்கள். வல்லவர்கள் வாழ்வார்கள், நல்லவர்கள் உதவி செய்வார்கள். இப்போ நல்லவர்களில் யாராவது வருவா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் மட்டும் மைக் ஓப்பன் பண்ணுங்க. நல்லவர் அணியில் யாராரு வருவா? சூரியன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பாவம் தான். இப்போ பூரா கதாபாத்திரத்தை தான் பேசுகிறோம், சோரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், சட்டியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், வீடை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், மனையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கிரகத்தை பற்றி பேசவே இல்லை. 1, 5, 9 வருவாங்க என் நல்லவர்கள். நல்லவர் அணி அப்படிங்கிறது இங்க பாருங்க, 1, 5, 9 நல்லவர் அணி வருங்க. அடுத்து 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12. இதுல நல்லவர்கள் யார் யார் வருவாங்க? இந்த முதல் அணி ஏ டீமு, இது பி டீமு, இது சி டீமு, இது டி டீம். இப்போ ஏயும் சியும் நல்லவர் அணி. அப்படி பிரிச்சுக்கலாமா? ஏ அணியும் சி அணி நல்லவர் அணி. பி டீம் அணி வந்து என்னது? பியும் டியும். இப்போ சொல்லுங்க, நல்லவர் அணி யாரா இருப்பான்னு சொல்லுங்க. 1, 5, 9, 7, 11. இவங்கெல்லாம் எந்த டீமு? நல்லவர் அணி. நல்லவர் அணி. சரி, வல்லவர் அணியில் யார் இருப்பாங்க? 2, 6, 10, 4, 8, 12. சரி, இப்ப வல்லவர். இது வல்லவர் அணி. நல்லவர் அணி நல்லது செய்வாங்க. வல்லவர்கள் என்ன செய்வாங்க? பொருளாதாரத்தை தான் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இப்போ இந்த டீம்லேயும் இப்போ பாருங்க, ரொம்ப நல்லவர்கள், இதில் ரொம்ப நல்லவர்கள் அப்படி இந்த ஏ டீமில் இந்த நல்லவர்களில் ரொம்ப நல்லவர்கள் யாருன்னா வல்லவர்கள்ல மோசமான ஆள் யாருன்னா 8, 12. இப்ப சொல்லுங்க, ரொம்ப நல்லவர் யாரு? 5, 9. இந்த 5, 9 ரொம்ப நல்லவர்கள் வந்து வாழ தெரியாதவர்கள், ஏமாளிகள். இவங்களை ஏமாளிகள் சொல்றோம். வாழ தெரியாதவர்கள் ஏமாளிகள் சொல்றோம். இந்த 8, 12 பேர்கள் இவங்கள மோசமானவர்கள், யாரையும் கெடுத்துருவாங்க. 8, 12ங்கிறது நல்லவர்கள் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப பாருங்க, எந்தெந்த நல்ல எந்தெந்த இதுல யாரு இந்த ஏ டீம்ல, அதாவது இந்த ஏ டீம் ஏசி டீம் இருக்குல்லையா, நல்லவர் அணியில யாரெல்லாம் தேவைப்படுறாங்கன்னு பாருங்க. 1, 3, 7, 11 இவங்க நல்லவங்க. பி டீம்ல இந்த பி டீம் என்கிறது வல்லவர்கள்ல 2, 4, 6, 10. புரியுதான்னு பாருங்க ஐயா. புரியுதுங்க. இப்ப ஒரு பாவ சம்பந்தத்தை பார்க்கும்போது 1ஆம் பாவம், இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. 1, 5, 9ங்கிறது என்ன திரிகோணம்? தர்ம திரிகோணம். 2, 6, 10ங்கிறது என்னது? அர்த்த திரிகோணம். 3, 7, 11 என்பது காம திரிகோணம். 4, 8, 12ங்கிறது மோட்ச திரிகோணம். அதைத்தான் நம்ம இப்படி பிரிச்சுக்கிறோம். இப்ப பாருங்க, இதுல 1வது வீடு நல்லா கவனிங்க. ஒரு 12 கட்டம் போட்டுக்கோங்க. 1வது வீடு
நெருப்பு. பஞ்சபூதங்கள்ல நல்லா கவனிங்க, இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த பிரபஞ்சம் இயக்கமே இந்த பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் யாராவது சொல்ல முடியும்? யாராவது ஒருத்தர் மைக்கை ஓபன் பண்ணி சொல்லுங்க. பஞ்சபூதங்கள். நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம். சரி, இந்த ஆகாய தத்துவம் தான் நட்சத்திரம். ஆகாய தத்துவம் தான் நட்சத்திரம். ராசி கட்டத்துல எத்தனை தத்துவம் இருக்கு? எத்தனை பூதங்கள் இருக்கு? 4 பூதங்கள். முதல் பூதம் எது? நெருப்பு மேஷம், ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று, கடகம் நீர். சரி, இந்த 4 பூதங்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 பூதங்கள்ல இந்த நெருப்பு தத்துவத்தை ஏன் தான் வச்சிருக்காங்க? அம்மா, ஒருத்தர் உயிரோட இருக்கான இல்லையான்னு முதல் தொட்டு பார்க்கும்போது அவன் உடம்புல என்ன இருக்கும்? வெப்பம். நெருப்பு முதல் என்ன இருக்கணும்? உயிரோட இருந்தா நெருப்பு தத்துவம். அப்ப முதல் நெருப்பு. அப்ப இந்த பூதங்கள் சம அளவுல இருந்தா, சம அளவுல இருக்கணும். சரிவீதத்தில் இருக்கிறதுனாலதான் சரீரம். சரீரம் சரீரம்னா சரிவீதத்தில் இருக்கணும். நம்ம உடம்பு சரீரமா இருக்கணும். வெப்பம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் எப்படி இருக்கணும்? சரீரமா இருக்கணும். சரீரமாக இருக்க வேண்டும். இப்ப இந்த ஏன் வச்சிருக்கோம்னா, இந்த நெருப்புக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிடும். இந்த நெருப்புக்குள்ள நிலத்தை போடலாம், நெருப்புக்குள்ள காற்றை போடலாம், நெருப்புக்குள்ள நீரை வச்சாலும் ஆவி ஆக்கிருமா? அப்ப இந்த நெருப்புக்கெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள்ல ராஜபூதமா எது இருக்கு? நெருப்பு தான் இருக்கிறது. நெருப்பு இருந்தால்தான், சூரிய ஒளி இருந்தால்தான், வெப்பம் இருந்தால்தான் உற்பத்தி செய்ய முடியும். ஒரு மனிதனுக்கு உடம்புல என்ன வேணும்? வெப்பம் இருக்க வேண்டும். வெப்பம் இருந்தால்தான் உற்பத்தி செய்ய முடியும். ஒரு பறவை, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பறவை வெப்பமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்துதான் முட்டை வச்சு குஞ்சு பொரிக்க முடியுது. ஆமா, அங்க பொரிக்க முடியாது. கோழி வெப்ப காலங்களில் அந்த குறிப்பிட்ட வெப்பம் சீராக இருக்கிற இடத்துல குஞ்சு பொரிக்கும். அதிகமாக வெப்பம் இருந்தால் கூமுட்டை ஆயிரும். ரொம்ப குளிராக இருந்தாலும் பொரிக்காது. பொரிக்குமா பொரிக்காதா? பொரிக்காதுங்க. சரி, புரியுதா? அப்ப எது முக்கியம்? பஞ்சபூதங்கள்ல இந்த 4 பூதங்கள் முக்கியம். இப்ப காற்று இருக்கு இல்லையா? இந்த காற்று தான் நம்ம உயிர் காற்று அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்ப மேசை இருக்கு இல்லையா? மேசை தலை. நம்ம காய்ச்சி அடிக்குதுன்னு முதல் எங்க தொட்டு பார்ப்போம்? தலையை தொட்டு பார்ப்போம். சரியா? அப்ப தலையை தொட்டு பார்க்கிறோம். அப்ப நம்ம தலைப்பகுதி, சிந்தனையின் பகுதியில் நம்ம தலையில் வெப்பம். சரி, அது நெருப்பு. அடுத்த நெருப்பு எங்க தொடங்குதுன்னு பாருங்க. சிம்மத்துல. சிம்மம்ங்கிறது எந்த பகுதி? இதயமா? இதயம். அடுத்து நம்ம அம்மா எங்க தொட்டு பார்க்கும்? நெஞ்ச தொட்டு பார்க்கும். எப்படி? ஐயோ, என் பிள்ளைக்கு எங்க அடிக்கும். சரியா? சரி, இந்த நெருப்பு என்ன நெருப்புன்னு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு மனிதனுக்கு எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, ஒண்ணு இதயத்துல வருது, மேல் வயிறுல பிரச்சனை வருது நெருப்புனால, அல்லது மூளை சிந்திக்கிறதுனால வருது. அடுத்து ஆசன வாயு. 9ஆம் பாவங்கிறது என்னது? ஆசன வாயு. வெப்பம் அதிகமாக தாக்கக்கூடிய பகுதி இந்த 3 பகுதி தான். நம் உடல் கூறுல 3 பகுதி தான் வெப்பத்தால் அதிகமாக தாக்கக்கூடியது. நோய் எங்க வருதுன்னா இதுக்குள்ளதான் வரும்.
அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதாம்மா? புரியுதுங்கய்யா. உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா குடலை கழுவணும்னு சொல்லியிருக்காளா இல்லையா? ஆமாங்க. குடலை கழுவணும்னா மோசன் ஒழுங்காக போகுதா இல்லையான்னு தான் டாக்டர் கேட்பாரா இல்லையா? அப்போ இந்த பகுதி முக்கியம். சரி, ரெண்டாவது என்ன இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது முகமா வாயா? ரெண்டாவது நிலப்பகுதியா? நிலப்பகுதி எல்லாத்தையும் தாங்குமா? நிலப்பகுதி தான் நம்ம தாங்குறது. அப்ப கழுத்து இங்க பாருங்க, இந்த தலையை தாங்குறது எது? கழுத்தா? இது என்னது? இடுப்பா? அம்மா இது இடுப்பு, இது தொடையா? நம்ம உடம்ப தாங்குறது எது? தொடைப்பகுதியா? இது வந்து நம்ம இடைப்பகுதி, அது தொடைப்பகுதி. அப்ப மண் தத்துவம்ல எதா இருக்கு? வயிறு. இந்த வயிறு தானே நம்ம இதை பூரா தாங்குது. இந்த தலையை தாங்கிறது கழுத்து, இந்த வயிறை தாங்கிறது இது, மற்ற உறுப்புகளை எல்லாத்தையும் தாங்கிறது எது? தொடைப்பகுதி. புரியுதாமா அம்மா? புரியுதுங்க. அப்ப மூணாவது காற்று. புரியுது. மூணாவது காற்று, நம்ம சுவாசிக்கிற காற்று, அது மூச்சு பகுதி அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த காற்று இங்க நல்லா பாருங்க, எங்க வேர்க்குதுன்னு பாருங்க. இது அது வந்து கழுத்து, இது மாறுவா அப்படின்னு எடுத்துக்கணும். இது நீர், அது காற்று. இப்ப காற்று ராசியெல்லாம் சொல்லுங்க பாப்பாங்க. காற்று ராசி எது எது வருதுன்னு பாருங்க. மிதுனம், விருச்சிகம், கும்பம். சரி, இந்த காற்று பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தோள்பட்டை காற்று பகுதி எங்க இருக்கு? தோள்பட்டையில் தானே வாயு வருது. அம்மா, வாயு பிடிப்பு எங்க? தோள்பட்டையில் தானே வருது. ஆமாங்க, மூச்சு பிடிப்பு, கை வலி வருதெல்லாம். அடுத்து சிறுநீரக பிரச்சனை. ரெண்டாவது சிறுநீர் இருக்கிற இடம். அடுத்து முழங்கால், காத்து முழங்கால் பகுதி, கணுக்கால், அதெல்லாம் நம்ம காற்று பகுதி, காற்று தத்துவம். வாயு வந்துட்டா இங்க பிடிச்சிருச்சு, இங்க பிடிச்சிருச்சுன்னு சொல்றோமா இல்லையா? சரி, அடுத்து நீர் பகுதிக்கு வாங்க. மார்பு, சளி, அடுத்து பிறப்புறுப்புகள், அடுத்து பாதம். இதெல்லாம் வேர்க்குதா? இதெல்லாம் வேர்க்கக்கூடிய பகுதிகள். இப்படி நம்ம உடம்புல பார்க்கணும். அப்போ எங்கெல்லாம் நமக்கு உடம்பில் கூறுபாடுகளை பற்றி பார்ப்பது 12 பாவங்களில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ 12 பாவங்களில் பார்த்துட்டோம். நல்ல பாவங்கள், ரொம்ப நல்ல பாவங்கள் எதை பார்த்துட்டோம்? 5, 9 நல்ல பாவம். இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு போகிற பாவம். இருக்கிறதெல்லாம் சுருட்டுற பாவம் 8, 12. 8, 12 சுருட்டுற பாவம். சரி, இப்போ இந்த மாதிரி பாவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவம்ங்கிறது நம் பாவனையாக நடிக்கிற நாடக மேடை, நடிகர்கள், இதெல்லாம் நடிப்பு மேடை, கதாபாத்திரங்களாக இருக்கிறது. ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் போய் உட்காரும்போது தான் அப்போ சம்பவம் என்பது பாவம், நிகழ்வு என்பது பாவம். அந்த நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அந்த சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அதனுடைய காரணம்தான் கிரகம். பாவம் இல்லாமல் கிரகம் இயங்காது. பாவத்தை வைத்துத்தான் கிரகத்தின் தாக்கம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப புரியுதா? அப்ப பாவகாரகத்துல நம்ம அப்ப பார்த்தோம். 12 பாவத்தினுடைய தன்மைகளை பற்றி தெளிவா பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நம்ம அந்த பாவத்தை பற்றி அப்படியே பார்த்துருக்கோம். அப்போ 1ஆம் பாவம்ங்கிறது சுருக்கமாக சொன்னோம்னா 1ஆம் பாவம் என்ன? யாராவது ஒருத்தர் மைக்
ஒரே ஒரு கருத்து, 1ஆம் பாவம்னா என்ன? யாராவது சொல்லுங்க, 1ஆம் பாவம்னா என்ன? 1ஆம் பாவம்னா நம்மளோட ஜாதகர் லக்னம் ஆரம்பிக்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது. 1ஆம் பாவங்கிறது குணம். குணம்னா குணம். 1ஆம் பாவங்கிறது ஒருத்தருடைய கேரக்டர். தலை. முதல்ல ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றது, ஒரே பாயிண்ட் நச்சா. 1ஆம் பாவம்னா குணம், அவருடைய கேரக்டர். சுயமுயற்சி, சுய கௌரவம், சுறுசுறுப்பு. இதெல்லாம் நான் ஒரே பாயிண்ட் தான் சொல்றேன். 1ஆம் பாவங்கிறது குணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2ஆம் பாவம் அவனுடைய பணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3ஆம் பாவம் அவன் எப்படி பகிர்ந்து கொள்வான், அடுத்தவரை எப்படி பகிர்ந்து கொள்வான். 4ஆம் பாவம் அவனுக்கு ஆதாரம் என்ன, அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, என்ன சொத்து இருக்கு, ஆதாரம் என்ன. 5ஆம் பாவம் அவனுடைய அறிவு, ஆழ்ந்த அறிவு, அவனுடைய சிந்தனை. 6ஆம் பாவம் அவனுடைய வேலை. 7ஆம் பாவம் அடுத்தவனோட இணங்குறது, இணக்கம். 8ஆம் பாவங்கிறது என்னது, எதிர்மறையான சிந்தனை. 9ஆம் பாவங்கிறது என்னது, 9ஆம் பாவங்கிறது தர்மம், தெய்வ அருள். 10ஆம் பாவங்கிறது என்ன, பொறுப்பு. 11ஆம் பாவங்கிறது என்னது, போதும் என்ற எண்ணம். 12ஆம் பாவம்ங்கிறது என்னது, நிம்மதி. நிம்மதி. ஆமையா, நிம்மதி. 12ஆம் பாவம் தானே தூங்குறோம். 12ஆம் பாவம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கே நிம்மதி அவன் பாட்டு பாடுவான் இல்லையா. போதும் என்ற மனம்ன்றதுனால 11 நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஏன், ஒருத்தனுக்கு 12ஆம் பாவம் நல்லா அமைஞ்சாத்தான் அவனுக்கு நிம்மதி இருக்கும். இல்லைன்னா அவனுக்கு நிம்மதி இருக்காது. திருப்தி அப்படிங்கிறது தான் 11. கௌரவம்ங்கிறது தான் 10. ஒருத்தனுக்கு கௌரவம், மரியாதை. ஐயா, ஒருத்தருக்கு பதவி கிடைச்சோன்னா எப்படி உட்காந்துருக்காங்க பத்தியா, உள்ள போய் உட்காந்தோடனே அதான் கௌரவம். எல்லாமே அந்த கௌரவத்தை நோக்கி போயிடும், அந்த போஸ்டுக்கு தகுந்த மாதிரி போயிடும். 2ஆம் பாவத்தை பத்தி என்ன சொல்லுவீங்க? ரெண்டாம் பாவம் பணம், குடும்பம், நகை நட்டு, அதெல்லாம் முக்கியமான கேரக்டர். அந்த 2ஆம் பாவத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த தமச்சியன் ஐயா பேசுங்க. ஐயா தமச்சியன் ஐயா. பணம் சார், 2ஆம் பாவம் பணம். 3ஆம் பாவம் என்ன ஐயா? முயற்சி. நீங்க எப்படி மனப்பாடம் வச்சுக்கணும்னா ஐயா, 3ஆம் பாவத்தை எப்படி ஒவ்வொரு பாவத்திலும் உயிர் காரகத்துவத்துல உடல் உறுப்பு காரகத்துவம், உறவு காரகத்துவம், குண காரகத்துவம், செயல் காரகத்துவம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். தொழில் காரகத்துவம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்போ 3ஆம் பாவத்தை தொழில் என்ன தொழில்? போக்குவரத்து தொழில். ஒரு கண்டக்டரா வேலை பார்க்கணும்னா எந்த பாவம் வேணும்? 3ஆம் பாவம் வேணும். புரியுதாயா? இடம் மாறிட்டே இருப்பான், அது 3ஆம் பாவம். உள்ளூர்ல நான் தொழில் பண்ணணும்னா எந்த பாவம் வேணும்? 4ஆம் பாவம் வேணும். வெளியூர்ல போய் நான் இருக்கணும் அப்படிங்கிறது 3ஆம் பாவம் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாவகாரங்களில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அப்போ பாவம் என்பது பாவனை, நடிப்பு. பாவம் என்பது நிகழ்வு, சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 1ஆம் பாவத்துக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். 1ஆம் பாவத்துக்கு சூரியன் பொறுப்பேற்றுட்டான்னா அவரோட குணத்தை பற்றி சொல்லணும். 2ஆம் பாவத்துக்கு சூரியன் பொறுப்பேற்றுட்டார்னா அவருடைய வருமானத்தை சொல்லணும். 3ஆம் பாவத்துக்கு பொறுப்பேற்றுட்டார்னா அவருடைய மனோபாவத்தை பற்றி சொல்லணும். 4ஆம் பாவத்துக்கு பொறுப்பேற்றுட்டார்னா அவருடைய சிக்கனத்தை பற்றி பேசணும். 5ஆம் பாவத்துக்கு பொறுப்பேற்றுட்டார்னா அவருடைய
அறிவை பற்றி பேசணும். 6ஆம் பாவத்துக்குன்னா அவன் உழைப்பை பற்றி பேசணும். 7ஆம் பாவத்துக்கு மனைவியை பற்றி பேசணும் அப்படின்னு இருக்கணும். சரி, இது வரைக்கும் நம்ம பாவங்களை பற்றி தெளிவான சில கருத்துக்கள் சொல்கிறோம். இது எப்படி இருந்துச்சு? யாராவது மைக்கை ஓப்பன் பண்ணி பேசுங்களா? அருமையா இருந்துச்சுங்கய்யா. ஆ சிறப்பா இருந்துச்சு. வகுப்பு ஆ சிறப்பா இருந்தது சார். எங்களோட ஜாதகத்தோட பொருத்தி பார்க்கணும். எங்களோட குணநலம்லாம் அதுல ஒத்து போகுதுங்கய்யா. ஆ இப்ப புதிய சிந்தனையா இருக்கு. ம் நல்லா இருக்குங்கய்யா. வகுப்பு மிகவும் திறன்பட இருந்தது. 1 மணி நேரம் போனதே தெரியலங்க. விடாம கிளாஸ் எடுத்தீங்க. ம் இதை மனப்பாடம் பண்ணாவே நம்ம ஜாதகத்தை பலன் சொல்லலாம் போல தோணுதுங்கய்யா. ரைட் ரைட். நிறைய புதிய பாயிண்ட்டுங்கய்யா. இந்த பாவகத்துக்குரிய நிறைய புதிய பாயிண்ட் ஒவ்வொரு பாவகத்துக்கும் கிடைச்சு. நன்றிங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். அடுத்து வேற ஐயா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுயா. ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஈஸியா எளிமையா புரியுற மாதிரி இருக்குது. பார்த்தாலே புரிஞ்சுக்கிற லெவல்ல இருக்குயா. மிக சிறப்புயா. புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, எளிமையா இருக்குயா. ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி சரி. வேற வேற அடுத்து ராமதாசியா? என்ன ஊர்ல? அங்கதானே வருங்காலக்குடி. அதாவது அதான் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஐயா கலைச்செல்வன், மியூட் போட்டு பேசுங்க. எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கே. ஆ அடுத்து சொல்லுங்க. ஐயா, வழக்கமா உங்களுடைய அனுபவம் அந்த உங்க ஒவ்வொரு பாவனையிலையும் நீங்க தனிப்பட்ட முறையில படிச்சு சொல்லாம மனசுல நீங்க சொன்னீங்க பாருங்க. அது அந்த உணர்வு எங்களுக்கு ஸ்ட்ரைட்டா எங்க மனசுல டச் ஆச்சு. சரி, இயற்கையா உங்க மனசுல இருந்து வந்தது. அந்த ஜாதகர் எப்படிலாம் அந்த 12 பாவனையிலையும் நடிக்கிறார். அவர் நடிக்கும் பொழுது என்னென்ன உணர்வுகள் வரும், என்னென்ன சூழ்நிலையில் அமையன்றது உங்க பாவனை மூலமா உங்க அந்த விளக்கத்தின் மூலமா ஈஸியா எங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்த நபர். ஐயா வணக்கம் ஐயா. திருப்பூர்ல இருந்து ஞானசேகர் பேசுறேன் ஐயா. ஞானசேகர் சொல்லுங்கய்யா. ஐயா பாவங்களை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க ஐயா. இந்த 1, 5, 9 அதே மாதிரி வந்து டிவைட் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஐயா. நல்லவர்கள் வல்லவர்கள் சொல்லி ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. இப்போ நம்மளோட பாவங்கள் வந்து 1 வந்து நல்லவர்களையும் 1 வல்லவர்களையும் வந்து வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது தனியா எடுப்பீங்களா ஐயா? நமக்கு அந்த கிளாஸ் நடத்தும் போது சொல்லி தருவோம் இல்லையா? ஆமா ஐயா. அப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் இதை பூராத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இல்லையா? ஓகே ஓகே. இது டைம் கொடுங்க ஐயா கேக்குறேன். ஐயா ஐயா இப்போ நல்லவர்கள் வல்லவர்கள் சொல்லி டிவைட் பண்ணுங்க இல்லைங்க ஐயா. 1, 5, 9 அந்த மாதிரி. அது வந்து இப்போ நல்லவர்கள் வந்து பாபகம் வந்து லக்னத்துல ஒரு மாதிரி ராசியில ஒரு மாதிரி பாபகம் மாறி வருதல்ல வருவது இல்லைங்க ஐயா. எல்லாத்துக்குமே வல்லவர்களும் இருக்க மாட்டாங்க, நல்லவர்களும் வர மாட்டாங்க. சில சமயங்கள் வல்லவர்களும் இருப்பாங்க, நல்லவர்களும் கலந்து வருவாங்க ஐயா. அப்ப நம்ம கிட்ட எல்லா கலவையும் எப்படி வரப்போன்னு சொல்ல போறோம். அதான் அப்ப அது தனியா வகுப்பு எடுப்பீங்களா? அதான் வகுப்பு நம்ம நடத்த போறோம் இல்லையா? அடுத்த வகுப்பு வந்து நம்ம 1ஆம் தேதியில இருந்து நம்முடைய இந்த அட்வான்ஸ் உபநட்சத்திர ஜோதிட வகுப்பு நடத்த போறோம். அப்ப எல்லாரும் சேர்ந்துக்கலாம். நம்முடைய வகுப்பு வந்து அட்வான்ஸ் உபநட்சத்திர ஜோதிடத்துல எப்படி நம்ம உபநட்சத்திர ஜோதிடங்கிறத பத்தி A to Z இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கேபி எல்லாத்தையுமே சொல்லி தர போறேன். சரி ரைட் ரைட். எளிமையா புரியுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி படிக்க கொடுப்பனை இருக்குங்கய்யா. ரைட் ரைட் ரைட். நல்லது. ஓகே ஓகே. நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய இது வரைக்கும் நம்ம பாவகாரகம் கிரககாரங்கள்லாம் நல்லா சொல்லிட்டோம். இதை திரும்ப படிச்சுட்டு வரணும். இதை நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
வந்து வகுப்புக்கு வரும்போது இதெல்லாம் வந்து சந்தேகம் கேட்காத அளவுக்கு இதை படித்துட்டு வரணும். அதனால தான் உங்களுக்கு முன்கூட்டியே இதை ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டோம். அதனால் இதை படிச்சுட்டு வாங்க. நம்முடைய வகுப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அம்மா இந்த நம்பர் சொல்லிடுங்கம்மா. ஒரே நிமிஷம் பதிவு செஞ்சுக்கோங்க. ஐயா அந்த நம்பர் குழுவுல பதிவு பண்ணா நல்லா இருக்கும் இல்லைங்க ஐயா, எல்லாருமே எடுத்து பார்க்கலீங்க. ஆமா, அந்த குழுவில் சொல்லுங்கம்மா, உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்கம்மா. 78 78ங்கய்யா. 78 450 450 59 59 18 18 9. அப்ப 78 45 05 91 89. அருணாவா? அருணா அப்படிங்கிற பேர்ல நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். பதிவு பேர் கொடுங்க. யார் யார் படிக்க வர்றங்கிறதுல எங்களுக்கு பதிவு கொடுங்க. இந்த நம்ம குரூப்ல நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுங்க. பதிஞ்சுக்கங்க. அப்புறம் நம்ம பதிவு செஞ்சுட்டு நம்ம அடுத்த குரூப் ஆரம்பித்து உங்களை சேர்த்துக்கிடுவோம். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது தகவல் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் மீண்டும் சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடன் நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். எந்த கேள்வினாலும் கேட்டுக்கலாம். கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.